நீங்க 2 பேரும் மனசு மாறி ஏன் சேர்ந்து இருக்க கூடாது? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ உடனே கூட சொல்லணும்னு இல்ல, யோசிச்சு நிதானமா கூட சொல்லலாம். இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. என் வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு எக்காரணத்தை கொண்டும் நான் அதை இழக்க விரும்பல. கோபியோட வாழ்ந்தா உன்னோட சந்தோஷமும் நிம்மதியும் போயிடும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா போயிடும். மயோக்கு ஒரு அப்பா வேண்டாமா? அவளுக்கு அம்மா நான் இருக்கேன். போதும். பிரச்சனை மட்டுமே இருந்த கடந்த காலத்துல மறுபடியும் நுழையறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. வந்த முக்கால்வாசி பிரச்சனைக்கு நான் தானே காரணம். நான் அதை முழுசா உணர்ந்துட்டேன். இனிமே நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன். கோபிக்காக. உங்க பையனுக்காக நீங்க யோசிக்கலாம், நானும் யோசிக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லம்மா, அது வந்து நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதான் உன் முடிவா? நீ அப்புறம் எனக்கு போன் பண்ணி நீ ஒரு நல்ல முடிவா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்காதீங்க. நீங்க கோயிலுக்கு போனேன்னு நல்லா தெரியும். எங்க போனீங்க? டேய், நான் கோயிலுக்கு தான் போனேன் கோபி. ஏண்டா அம்மா உங்ககிட்ட போய் சொல்வேனா? அம்மன் கோயிலுக்கு போனேன்டா. வா, போய் சொல்லாதீங்க. நான் ராதிகாவை பாத்துட்டு தான் வரேன். நீங்க அவளை பார்த்து என்னென்ன பேசுறீங்க எல்லாத்தையும் அவ புட்டு புட்டு உடைச்சிட்டா. அது வந்து அது எதுக்குமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்காக ராதிகா கிட்ட போய் இதெல்லாம் பேசுனீங்க? டேய், நான் கேட்டதுக்கு தான் அவன் முகத்துல அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டால, அதோட விட வேண்டியதானே? எதுக்கு உன்ன வேற கூப்பிட்டு பேசணும்? அப்போ என்கிட்ட சொன்னதுதான் தப்பு. நீங்க அவகிட்ட போய் பேசுனது தப்பு இல்ல, அப்படிதானே? ஏமா நீங்க ஏன் போய் ராதிகா கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்னோட சேர்ந்து வாழணும்னு ஃபோர்ஸ் பண்றீங்க? ஏமா நான் அவ கூட சேர்ந்து வாழணும், எனக்கு ஆசையா இருக்கு, புது போங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? நீ சொல்லல. பாக்கியாவுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப தெரிஞ்சிருக்கும். பாக்கியா இத பத்தி என்னமா நினைப்பா? டேய், பாக்கியா என்ன நினைப்பான்னு நீ கவலைப்படுற? பாக்கியா கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஏதாவது எண்ணம் இருக்காடா? எனக்கு யாரோடய சேர்ந்து வாழணும்னு எந்த எண்ணமும் இல்ல.